நோட்டம் விட்டுருக்காங்க இந்தியா அந்தமான் தீவுகள்ல. அதுக்கப்புறம் எந்த விதமான காரணமுமே சொல்லாம அத கேன்சல் பண்ணுதாங்க. நோட்டம்னா நோட்டீஸ் டூ ஏர்மேன், அந்த இடத்துல எந்த ஃப்ளைட்டும் அந்த நேரத்துல பறக்கக்கூடாது அப்படின்னு அர்த்தம். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அந்த இடத்துல இந்தியா பிரம்மோஸ் மிசைல் டெஸ்ட் பண்றதா இருந்தது. இத ஏன் கேன்சல் பண்ணுதாங்க அப்படின்னு பார்க்கும்போது, அதிகாரப்பூர்வ அறிவிப்பு, காரணம்லாம் சொல்லலனாலுமே, அந்த இடத்துக்கு 3 சீன உளவு கப்பல் வந்திருக்கு. ஏன் அங்க வந்தீங்க அப்படின்னு கேட்கும்போது, நாங்க மொரிஷியஸ் போற வழியில வந்தோம் அப்படின்ற மாரி சொல்லுதாங்க. இந்த மிசைல் டெஸ்ட் நடந்துச்சு அப்படின்னா, பிரம்மோஸ் மிசைலினுடைய ரேடார் சிக்னலு, அதனுடைய ட்ராஜெக்டரி எல்லாம் அவங்க பேட்டர்ன்லாம் நோட் பண்ணி வச்சுக்கிட்டு, நாளைக்கு சீனா மேல நம்ம இத ஏவுனோம்னா, அத ரொம்ப ஈஸியா அவங்க வானத்திலே வச்சு நியூட்ரலைஸ் பண்ணிருவாங்க. ஸோ இந்த டேட்டாவெல்லாம் ஒளிஞ்சிருந்து, பதுங்கி இருந்து கலெக்ட் பண்றதுக்காக மிசைல் டெஸ்ட் நடக்கிற வரைக்கும் சீன கப்பல ரகசியமா அங்க நிப்பாட்டியிருந்தாங்க. ஆனா இந்தியாவினுடைய இஸ்ரோ ரீசென்ட்டா ஒரு விஷயம் பண்ணியிருந்தாங்க. ஒரு சேட்டலைட்ட இந்தியன் ஓஷன கண்காணிக்கிறதுக்காக மட்டுமே பிரத்யேகமா அனுப்பியிருந்தாங்க. இந்த மாரி நெறைய விஷயங்கள்ல இந்தியாவினுடைய சேட்டலைட்டும், இந்தியாவினுடைய நேவியும் மிக பலமா இருக்கிறதுனால, இந்த ஒரு விஷயத்த இந்தியா ரொம்ப எந்த விதமான ரகசிய பிரம்மோஸ் பத்தின தகவல்களும் சீனாவுக்கு தெரிஞ்சிடக்கூடாதுன்ட்டு இந்த டெஸ்ட்டையே கேன்சல் பண்ணியிருக்காங்க. நம்ம ஓஹோ தமிழ் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க. ஜெய் ஹிந்த்.